வணக்க மக்களே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய தலைவர்கள், நம்ம முன்னோர்கள்லாம் சில தவறுகள் செய்துட்டோம்னா, அத தன்னை திருத்திக்கிடுவாங்க, தன்னை மாத்திக்கிடுவாங்க. நம்மளால தான் அவங்க எவ்வளவு பெரிய ஊழல் பேர் வழியாகவும், எவ்வளவு லஞ்ச லாவண்யம் பண்ணியிருந்தாலும், நம்ம ஒரு சில அளவு நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம்னா, அந்த தப்ப மக்கள் முன்னாடி ஒத்துக்கிடுவாங்க. அப்படி ஒத்துக்கிட்டவங்க, நம்ம இதுக்கு முன்னாடி காமராஜர் ஐயா இருக்காங்க, அண்ணாதுரை இருக்காங்க. அப்போ அவங்க இதுவரைக்கும் பெரிய அளவுக்குலாம் பண்ணல. அந்த சிறு சிறு அவங்கள அறியாம ஒரு சின்ன விஷயங்கள் விட்டு போகுது பார்த்தீங்களா? அந்த விஷயத்துல அதையே அவங்க நம்மளால நடந்து போச்சு அப்படின்னு தன்னை தானே திருத்திக்கிட்டு மக்கள் முன்னாடி ஒத்துக்கிட்டுருக்காங்க. இதையே அதுக்கு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க 91ல முதலமைச்சர் ஆகுறாங்க. அவங்களுக்கு 91ல முதலமைச்சர் ஆகும்போது அவங்களுடைய வயசு 41. நம்ம விஜய் சாராவது இப்போ 51 வயசுல தான் 50 வயசுல தான் முதலமைச்சர் இருக்குங்க. அவங்க முதலமைச்சர் ஆகும்போது 41 வயசு. இப்போ 91 ஆட்சி காலம். இந்த 96 வரைக்கும் செம்ம கொடுங்கால் ஆட்சி. நான் எனக்கெல்லாம் சின்ன வயசு தான். ஆனா விவரம் தெரியும். அவங்க சில ஊழல்கள்ல அந்த நகை நட்டுலாம் போட்டிருக்க பார்த்து டிவில எல்லாம் பார்த்துருக்கிறேன். பட் இந்த அளவுக்குலாம் அரசியல் தெரியாது. ஆனா அது வரலாறா நம்ம இப்ப படிச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. அப்போ ஜெயலலிதா அம்மா அவங்க 96க்கு அப்புறம் 96ல தோற்கடிக்கப்படுறாங்க. இப்ப அம்மா என்ன சொல்றாங்க, நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மக்கள்கிட்ட ஒரு பிரஸ்ல கொடுக்குறாங்க. என்ன இருக்கு, இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இப்ப 2021 நம்ம கண்ணுக்கு நேர குளத்தூர்ல நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அப்ப தோற்கடிக்கப்பட்டவனையும் மக்களுக்கு போய் தோற்கடிச்சாலும் பரவாயில்ல நன்றி சொல்றாங்க. ஸ்டாலின் அவர் மேல ஆட்சியில் அவ்வளவு அதிருப்தி இருந்துச்சு. 5 வருஷம் செம்ம இது. அதாவது என்ன சொல்றது, ஒரு காட்டாட்சின அளவுக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்ப ஸ்டாலின் ஐயா அவர்களே தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு அந்த தொகுதிக்கு குளத்தூர் தொகுதிக்கு போய் நன்றி சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறார். முழுக்க முழுக்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் அவங்க ஏதோ ஒரு காரணத்துல அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, லஞ்ச லாவண்யம் ஊழல்னு இருந்திருக்குன்னு வைங்களேன். ஆனா இப்போ இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் என்ன சொல்றாரு, கரூருக்கு போய் அவர் மேல தப்பே இல்லாத மாதிரி காவல்துறையில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, காவல்துறை தான் காரணம். அன்னைக்கு போன வருஷம் கரூருக்கு வரும்போது கூட்ட நெரிசல்ல அவங்களுக்கு நன்றி சொல்றாரு. இப்பவும் அதே மேடையில நான் நன்றி எல்லாம் சொன்னேன், என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே இது நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஜிபி இவங்கெல்லாம் ஒரு பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காங்க. நாங்க இதோட நின்றுங்க அப்படின்னு சொல்லி எங்க தரப்புல இருந்து சொன்னா அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் வச்சு நிறைய நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் சார் கரூர்ல இப்ப பேசினதும் பழைய வீடியோ பிரஸ் மீட் கொடுத்துருப்பாங்களே போலீஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் கொடுத்தாங்களா, அந்த வீடியோ ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல யார் சொல்ற உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இது ஏற்கனவே கரூர் விஷயம் சிபிஐ விசாரணையில இருக்குது. சிபிஐ விசாரணைங்கும் போது பாத்தீங்கன்னா, விசாரணை இருக்கும் போது நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு விசாரணை போயிட்டு இப்போ ஒரு நீதிமன்றத்துல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு விசாரணை போயிட்டு இருக்குன்னா அதுக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்ற வரைக்கும் யார் மேல குற்றம் இருந்தாலும் செய்யலாம், அதுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் 2 பேர் மேலுமே குற்றம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அது நிரூபிக்கப்படலை அப்படின்னு, யார் மேல குற்றம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் சிபிஐ விசாரணையும். சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம சாதாரண மக்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அமைச்சரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி,
ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது யார் மேல யாருமே குற்றம் சொல்ல முடியாது, கூடாது. இப்போ நீங்க வந்து இப்போ வந்து ஒரு அரசியலுக்காண்டி இப்ப நம்ம இடைத்தேர்தல் வரணுங்கிறதுக்காண்டி அந்த இடத்துல வந்து பம்படியா இடைத்தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால தான் கரூர் வந்திருக்கு. கரூர் வந்து 32 41 பேத்துக்கு 32 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க. இதுவே சில தவறுகள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க பழியவும் போட்டுக்கிறீங்க. ஏன்னா விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது யார் மேலயும் வந்து பழிய போடக்கூடாதுங்கிறது ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவு. சரிங்களா? அப்போ இது எப்படி நீங்க ஸ்டாலின் ஐயா போலீஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியாது. கம்பல்சரி சொல்ல முடியாது. ஆனா நம்ம முதலமைச்சர் விஜய் சார் வந்து சொல்றாங்க போலீஸுங்க. அன்னைக்கு ஸ்டாலின் சார், இன்னைக்கு போலீஸ். போலீஸ் மேல எப்படி குறை சொல்ல முடியும்? ஏற்கனவே அங்க வந்து பார்த்தவங்க கோடீஸ்வரன் ஐயா பத்திரிகையாளர் அங்க நேரடியா பார்த்து அவர் நிறைய இன்டர்வியூல கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்தது லேட்டு, நான் கண்கூட பார்த்திருக்கிறேன், அங்க இருந்து ஸ்பாட்ல இருந்து பார்த்திருக்கேன்னு நம்ம பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் சார் சொல்லிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு விசாரணை நடந்துருக்கும் போது அதுக்கு உண்டான குற்றம் யாரும் நிரூபிக்காத வரைக்கும் மத்தவங்க குற்றம் சாட்டக்கூடாதுன்னு ஒரு பொது அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதா மாரி மறுபடியும் இப்ப வந்து போலீஸ் மேல குறை சொல்றீங்க. போலீஸ் எப்படி குறையாக முடியும்? அவங்க சிறந்த பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. அவங்களும் வந்து உங்களை மாதிரிதான் நினைச்சிருப்பாங்க. யாருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு போலீஸ் நினைச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து எவ்வளவு பெரிய பொய்யா இருக்குது, ஒரு முரண்பாடா இருக்குது. அப்போ இப்ப வந்திருக்கிறது வந்து அங்க கரூர்ல வந்து ராஜினாமா வந்து பண்ண முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கேல இருந்தவங்க ஜிஆர் பாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வர்றதுக்காண்டி அதுக்காண்டி ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்க அதிகப்படியா பேசின இந்த இடத்துல வந்து பிரச்சாரத்தை பத்தி, ஓட்டு போடுறதை பத்தி, அது போக ஒரு எம்எல்ஏ, ஒரு அவங்க பேரு தெரியல எனக்கு, அவங்க பேசினாங்க. அவங்களும் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்க, அது ஓட்டு போடுங்க, இந்த ஓட்டு போடுங்க, இதைத்தான் பேசிட்டு போனாங்க. உங்களுக்கான ஓட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பான ஓட்டு, 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 ஓட்டு. நீங்களும் அதுல முக்காவாசி வந்து ஓட்டுல தான் வந்து நிக்கிறீங்க. வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் வேற பண்ணிட்டு போறீங்க. இப்போ இது மேக்சிமம் வந்து கரூருக்கு வந்து நீங்க திருச்சி கிழக்குக்கு போனீங்க நன்றி சொல்றதுக்கு. இப்போ கரூருக்கு வந்திருக்கீங்க. நீங்க இப்போ எம்எல்ஏவா நம்ம தமிழக முதலமைச்சர் இருக்கிற எம்எல்ஏ இருக்கிற தொகுதியில பெரம்பூர்ல இப்ப வரைக்கும் நீங்க நன்றி சொல்ல போல. அப்போ நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அரசியல் ஆதாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இதுல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. குதிரை பேரம் அது இது நிறைய சொல்றாங்க, வாஷிங் மிஷின் சொல்றாங்க. ரைட், இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இது அப்பட்டமா ஓப்பனா தெரியுது மிகப்பெரிய அரசியல்னு சொல்லி நீங்க அரசியல் பண்றீங்க. 2 இன்னொன்னு என்னன்னா, நீங்க எப்பயுமே நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து கேட்ட கேள்விக்கு ஆன் ஸ்பாட்ல இது வரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது. இது நிறைய பத்திரிகையாளரும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன பதிவு பண்ணிருக்காங்க? சட்டப்பேரவையில 2 நாள் 3 நாள் நடந்திருக்கு. அப்போ எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. எதிர்கட்சி கேள்வி கேட்கும்போது வந்து அந்த ஆன் ஸ்பாட்ல நீங்க பதில் சொல்லணும். ஆனா நீங்க எந்திரிச்சு பதில் சொல்ல மாட்டீங்க, அப்படி கம்முன்னு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு சார்ந்த இருக்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், புசி ஆனந்த், அடுத்து நம்ம செங்கோட்டையன் ஐயா அவர்கள், இவங்க தான் இருப்பாங்க. நீங்க 3ஆவது நாள் அதை எழுதி வச்சு அதுக்குள்ள, ஆனா அதுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் கேள்வி வேற, நீங்க சொல்ற பதில் வேற. அவங்க அந்த 2 நாள வந்து சட்டப்பேரவையில வந்து கேட்ட கேள்வி வந்து வேற. பாலியல் சீண்டல் நடக்குது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. நீங்க கரூர் பிரச்சனையே அந்த இடத்துல இருக்கிறீங்க. 3ஆவது நாள் நீங்க பேசும்போது எழுதி வச்சு பேசு. அப்போ நீங்க எப்பவுமே வந்து ஒரு மாசத்துக்கு உண்டான நாட்டு நடப்புகள் உள்ளதை பார்த்துக்கிறீங்க. பார்த்துக்கிட்டு அந்த மொத்தமா ஒரே இடத்துல வந்து எங்கேயாவது பிரச்சாரமோ இல்லாட்டினா உங்க கட்சி மீட்டிங் பண்ணும் போதோ அந்த இடத்துல மொத்தமா வச்சு ஒரு 20 நாள் சேர்த்து வச்சு பேசுறீங்க. இப்படித்தான் நடக்குது இப்ப வரைக்கும். சரிங்களா? அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆன் ஸ்பாட்ல எப்பவுமே வந்து இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா
சட்டப்பேரவையில நம்ம ஜெயலலிதாம்மாவா இருக்கட்டும், கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாதுரை ஐயா, அவங்களுடைய வரலாறு பார்த்து அதுக்காண்டி நீங்களா பார்த்தீங்களான்னு கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுடைய வரலாறை படிச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அதை பத்தி பேசுறேன். சரிங்களா? இப்ப அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு தக்க பதில் அந்த ஆன் ஸ்பாட்ல கொடுப்பாங்க. அந்த சட்டப்பேரவையில வந்து எப்பவுமே ஜெயலலிதாம்மா வந்து ஒரு கலைஞர் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, அமைச்சரை காப்பாத்துறதுக்கு அம்மா எந்திரிச்சு சட்டப்பேரவையில பேசியிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் அமைச்சர்களை காப்பாத்திட்டு இருந்தாங்க. அவங்க தடுமாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்க தடுமாறிடக்கூடாதுன்னு அமைச்சர்கள் வந்து உங்களை பாதுகாத்து ஒரு கேடைய மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா எப்பவுமே ஆன் ஸ்பாட் ஸ்பீச் வேணும். நீங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்க, எது கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஆன் ஸ்பாட் கூட அந்த கேட்ட கேள்விக்கு அந்த அடுத்த செகண்ட் உங்களால பதில் கொடுக்க முடியலன்னா, அப்போ எந்த அளவுக்கு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நீங்க என்ன மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. பிரச்சாரம் வரும்போது இந்த மாதிரி கட்சி மீட்டிங் இருக்கும்போது ஆக்ரோஷமா பேசுறீங்க. ஆனா சட்டப்பேரவையில வேற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்ப கேட்ட கேள்விக்கு பிரச்சாரத்திலையும் கட்சி மீட்டிங்ல பேசுற அளவுக்கு இங்க பேச மாட்டீங்களா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வந்து ஒரு சின்ன தடங்கள், ஒரு சிக்கல் இருக்கு. அது எப்படின்னு தெரியல, பார்க்கணும். போக போக நான் இருக்குல்ல, 5 வருஷம் நிறைய இருக்கும், பார்க்கலாம். இப்போ இன்னொன்னு, கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை ஓகே, முடிஞ்சு போச்சு. நீங்க இதுவுமே அரசியல் ஆதாயம் தான். என்ன அரசியல் ஆதாயம்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல இந்த சம்பவம் நடக்கும்போது அங்க இருந்த கடைகள், மெடிக்கல், மளிகை ஷாப்பு எல்லாம் நம்ம செய்தியில பார்த்திருக்கிறோம். எல்லாருமே செய்தியில பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசம் எனக்கு தெரிஞ்சு அங்க விசாரணைன்னு சொல்லி அந்த வேலுச்சாமி புறமேவும் சுத்தி, அந்த வேலுச்சாமி புறத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் ஐயா சொல்றது வந்து ஒரு 100 கடைகள் கிட்ட வந்து 150-70 கடைகள் கிட்ட வந்து இப்படி பூட்டியே கடந்துருக்கு ஒரு மாசமா. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தனிப்பட்ட முறையில ஒரு காமன் மேன் ஒரு வேலைக்கு போய் டெய்லி 500 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல வந்து ஒரு மாசம் கடை திறக்கல, வைக்கல, அந்த இடத்துல ஏரியாவே. ஏன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த இடத்துல கலவர பூமி மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் விசாரணைங்கிற பேர்ல, அடுத்து சிபிஐ விசாரணைங்கிற பேர்ல அந்த ஏரியாவே ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க, திறக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்போ அந்த கடைக்காரங்களுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இல்ல அந்த ஏரியா மக்களையாவது கொஞ்சம் வர சொல்லி, சரி அவங்களையும் சேர்த்து வச்சு நீங்க பார்த்திருந்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு எனக்கு ஒரு நிதி உதவி கொடுத்திருந்தீங்கன்னா ஓகே. இவங்களுக்கே அரசு வேலையே கொடுக்காம நீங்க கூட மட்டும் நிதி கொடுத்துருந்துக்கலாம் உங்க காசுல இருந்து. ஏற்கனவே 20 லட்ச ரூபா போட்டீங்க, நான் இன்னொரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா தரேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. எத்தனை படிச்ச இளைஞருக்கு, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே எத்தனை படிச்ச இளைஞர்கள் வெளில வராங்க, அவங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? அந்த வெளிச்சாமிபுரத்து மக்கள், கடை வச்சிருந்தவங்க மக்களை பார்க்கல, இப்ப படிச்சு வச்ச இளைஞர்களை நீங்க கவனிக்கல. அப்போ இதையும் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு அரசியல் ஆதாயம் இடைத்தேர்தல் வருது, இதுக்காண்டி மட்டும்தான். இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்லணும், என்னன்னா அவங்க அது நம்ம தமிழக முதல்வர் ஐயா விஜய் சார் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மறந்துகிட்டே இருக்காங்க. அவர் முதலமைச்சர் இப்ப வரைக்கும் அவர் நம்ப மாட்டேங்காருன்னு நினைக்கிறேன். அவர் முதலமைச்சரா இருக்கிறது, நான் முதலமைச்சரா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட போகும்போது, எங்க அண்ணன் இருக்காரு, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், எங்க மகன் இருக்கிறான், எங்க தம்பி இருக்கிறான் அப்படி சொல்லுங்கன்னு சொல்றீங்கல்ல, அவர் தான் சொல்லியிருக்காரு. வேற முதலமைச்சர் ஐயா தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க சொல்லும் போது அவர் கவுன்சிலர் லேஞ்சுக்கு தான். ஏன்னா அப்படித்தான் நம்ம சாதாரண அடிப்பட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போகும்போது, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கையெழுத்து வாங்கவோ என்னமோ பண்ணும்போது நான் போன் பண்ணி கவுன்சிலர் ஐயாக்கோ உள்ள லோக்கல் உள்ள பாலிட்டிஷியனுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அது என் அவங்க வந்து அந்த கவுன்சிலரோ யாரோ ஒரு ஆளு போன் பண்ணி இந்த மாதிரி தாசில்தார், இது நம்ம தம்பி தான், இது எங்க அண்ணன் தான், இது எங்க அப்பா அப்படிங்கிற தான் சொல்லுவாங்க.
நீங்க என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? மக்கள்ட்ட நீங்க அந்த இத சொல்லியிருக்க கூடாது. நீங்க அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கணும். யாராவது, எந்த அதிகாரியாவது லஞ்சம் வாங்குனா, இந்த மாரி மக்கள மரியாதை குறைவா நடத்துனா, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணப்படும், டிஸ்மிஸ் செய்யப்படும். அப்படி சொல்லியிருக்கணும். ஒரு முதலமைச்சருடைய வாயில வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்படித்தான் வரணும். நீங்க முதலமைச்சர் சார் வந்து முதலமைச்சர்ங்கிறதே மறந்துடுறாங்க. அது கொஞ்சம் அவருக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் போல இருக்கு. இது சரி. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.